இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பிரைம்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு டீனேஜ் டிராமா படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாகும். கொலை இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற எந்த ஜேர்னல்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. அம்மாக்கும் பொண்ணுக்கும், அதாவது டீனேஜ் பொண்ணுக்கும் அம்மாக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த டிராமாக்கள் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா டீனேஜர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா 18 வயசுடைய 12வது படிக்கிற மீரா அப்படின்ற ஒரு பொண்ணு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருப்பாங்க. இது இப்படிதான் பண்ணணும் அண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்னு இருந்தா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் தான் இவங்க அப்படின்ற மாதிரி இவங்களை பத்தின இன்ட்ரோ நமக்கு இங்க கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ண பிரேயர்ல நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீனொரு போக்கு கிளாஸ்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்மியா மார்க் வாங்கிக்கிட்டே இருக்கு. மீரா மட்டும் தான் நிறைய மதிப்பெண்கள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் ஆல்ரவுண்டரான இவங்க படிப்புலயும் கெட்டிக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதே கிளாஸை சேர்ந்த ஸ்ரீனி அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு இப்போ இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். மார்க்கு ரொம்ப கம்மியா எடுத்திருப்பாரு. இதனால டீச்சரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்க, என்னடா மார்க் இது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போக கட் பண்ணி மீரா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு போஸ்டர் ஒட்டணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் போர்டுக்கு போறாங்க. அங்கதான் முதலா ஸ்ரீனி கிட்ட பேச வேண்டிய நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போஸ்டர் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதை ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ரீனும் அழகா ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண இது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டே இருக்கும்போது ஆள் வராங்கன்னு தெரிஞ்சது ரெண்டு பேரும் பேசாம அப்படியே போயிடுறாங்க. கட் பண்ணா மீராவோட அம்மாவன வனிலா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. மீராவை பாத்தீங்கன்னா பயங்கரமா பார்த்துக்கணும், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்க பொத்தி பார்த்துக்கிட்டே இருக்க. மீராக்கு பாத்தீங்கன்னா இந்த வயசு கோளாறுலாம் இருக்கும் இல்லையா, அதனால அம்மா அப்பாவை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, நானே உங்களை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஸ்ரீனு இருக்கான் இல்லையா, அவன் நிறைய பசங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு வானத்துல நட்சத்திரங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதை ஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீரா இவர் மேல கொஞ்சம் விருப்பமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே, அவங்க அங்க போறாங்க. அது அவர் கூட பாத்தீங்கன்னா கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸுக்கு வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீனியும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட பேசிட்டு போக முடியுமான்னு சொல்லி ஒரே டவல்ல ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு தங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க. முடிவுல மீரா இருக்காங்க இல்லையா, நம்பரை கொடுக்குறாங்க. என்னோட அம்மா எனி டைம் வேணா எடுக்கலாம், என்னோட அம்மா பேசுறாங்க அப்படின்னா எந்த வார்த்தையும் பேசாத, நானே உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்பரை அங்க கொடுத்துட்டு அவருக்கு கன்னத்துல ஒரு அழகான முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில மீரா தூங்கி எழுந்துக்கிறாங்க. குளிக்கணும் அப்படின்ற மாதிரி போக தன்னோட உணர்ச்சிகளை தன்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல அவங்களோட பிரின்சிபல் ஒருத்தவங்க இருப்பாங்க. ரெண்டு பேரை நிக்க வைக்கிறாங்க. அதுல மீரா ஒருத்தவங்க, அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ரெண்டு பேருமே ட்ரெஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க, நீங்க ஸ்கர்ட்டை இவ்வளவு தூக்கி போட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரியதான் செய்யும். நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, ஃபாலோ பண்ணணும், மீராவை பார்த்து நீங்க கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் மீராவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. கட் பண்ண அம்மா தன்னோட பொண்ணு கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருப்பாங்க இல்லையா, பொண்ணு வயசு கொள்ளாருனால, அதாவது இந்த வயசுல அம்மா கிட்ட அவ்வளவு பேசுறத அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மீரா அழகா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அம்மாவும் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. மீரா இதை பார்த்தது பாட்டு நிறுத்திடுறாங்க. சோ இவங்களுக்குள்ள இருக்க இடைவெளி மெயின்டைன் ஆக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி மீரா தனிமையில இருக்கும்போது காமிக்கிறாங்க. தனக்கு தேவையான சுய இன்பம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அம்மா பார்த்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் நீ பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்ச, என்கிட்ட போய் சொல்லாது, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பிரஷர் பண்ணி கேட்கும்போது அவங்க அது ஸ்ரீனு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீனிய வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்த முதல் வேலையா அவர் மீராவோட அம்மாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பூக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் ஆரம்பிக்கிறார். இதோட முடிவுல மீராவோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பையனை கொஞ்சம் பிடிச்சி போயிடுது. ஆனா என்ன, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எந்த விதமான லிமிட்டையும் மீறக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பு. இவங்க ரெண்டு பேருமே எதுவும் பெருசா காட்டிக்கல, அமைதியா இருக்காங்க. அண்ட் கட் பண்ணா தன்னோட கிளாஸ் மொத்த பேரும் லேப் பீரியட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கேங் மட்டும் பாத்தீங்கன்னா பெண்களோட ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே குனிஞ்சு யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஸ்ரீனி நோட் பண்ற, மெதுவா வந்து மீரா கிட்ட சொல்லிட்டு போக அவங்க ஒரு மாதிரி உஷாராயிடுறாங்க. அவங்கள பார்த்து முறைச்சு
படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா ஆள் இல்லாத நேரமா பார்த்து மீராவும் அவங்களோட காதலன்னு ஒன்னா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி மீராவோட காதலன் இருக்கா இல்லையா, அவன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மீராவோட வீட்டுக்கு போறான். ஏற்கனவே மீராவோட அம்மா கிட்ட பேசினதால இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மீராவோட அம்மாக்கு பெருசா தெரியல. ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும்னு மார்க்ஸ் குறைய கூடாது என்ன அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு மீராவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ரீனி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் தப்பா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த தன்னோட பிரின்சிபல் கிட்ட கொண்டு போக அவங்க சரியான ஆக்ஷன் எடுக்கிறேன், இவனு கவலைப்படாத மீரா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனி போறான் இல்லையா, அந்த சமயம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அம்மா இல்லாத நேரமா பார்த்து இவங்க ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹார்மோன் கோளாறுனால நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. கட் பண்ண ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே, இவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. க்ளோஸ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த மீரா கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி முகம் மாற ஆரம்பிக்குது. ஆனாலும் வெளியே சொல்லிக்காம அப்படியே கடந்து போயிடுறாங்க. கட் பண்ணா அந்த வல்கரான போட்டோஸ் எல்லாத்தையும் பசங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே, அந்த கேங்கே மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சதால ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா போறாங்க, உங்களோட பொண்ணு பயங்கரமா படிக்கிறா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும், அதாவது மீராவும் அவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, அவங்க செக்ஸ் எஜுகேஷனை பத்தி படிக்கணும் அப்படின்றதுக்காக லோக்கல் இன்டர்நெட்டுக்கு போய் லோக்கல் நெட் சென்டருக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் புரிதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா வீட்டுல நான் என்னோட ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு மீரா பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, கிட்ட நெருங்கி அவங்களோட உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க பட்டுன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நேத்து எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி படிச்சுக்கிட்டே இருந்த, இப்ப எல்லாம் தெரியற மாதிரி பண்றீங்க, இது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உன்னை ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல, உன் கூட சேர்ந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான், இதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கியூட்டான மன்னிப்பு கேட்க அவங்க ஏத்துக்கிறாங்க. என்னோட பத்தி, அதாவது என்னோட ஆர்கன்ஸை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா, உன்னோட ஆர்கன்ஸை பத்தி நான் புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட நெருங்க. கட் பண்ணி மீரா வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா படத்துக்கு போற ஒரு 3 மணி நேரத்துல வந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா காலையில போனவங்க ஈவினிங் தான் வந்தாங்க அப்படின்றதுனால எங்க போனேன் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் டெஸ்ட் எழுத போனேன், அதுவும் ஸ்ரீனி கூட தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டெஸ்ட் பேப்பரை காட்ட முடியுமான்னு கேட்க இவங்க கிட்ட இல்ல. இதனால எதிர்மறையான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்க அம்மா உசாராயிடுறாங்க. இனிமேல் நீ அவனு ஒன்னா படிக்க வேண்டாம், தனித்தனி ரூம்ல படிங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீனிய ஏதாவது டைம் கிடைக்கும் நம்ம போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய முறை இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஸ்ரீனி கிட்ட பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா நெருங்கி பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஸ்ரீனி கூடயே பாத்தீங்கன்னா அவங்க பெட்ல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீனியோட பர்சனல் விஷயங்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாகிறாங்க. தன்னோட அம்மாக்கும் இவங்களுக்கும் உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஸ்ரீனியோட பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டெரஸ்ல ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டேப் ரெக்கார்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணி யாருக்கும் தெரியாம ஸ்ரீனி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீ தனியா கேளு, அந்த கேட்ல வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்களோட பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா பாக்குறாங்க. ஏன்னா இவங்க மட்டும் தான் ஸ்கூல்ல நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்த பார்த்ததும் அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இவங்க எதுவுமே பேசாம அப்படியே கேஷுவலா நடந்து போக அந்த சமயத்துலதான் இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பாக்குறாங்க. ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த அந்த லேடி கிட்ட சொல்லி நீ அளவா வச்சுக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் இதை கொண்டு போயிடுவாங்க பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்றது இருக்கட்டும், நீயும் அந்த புதுசா வந்த பையனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பாக்குறதை விட முதல்ல நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கோபமாக இருந்து பேசிட்டு போக இவங்க பெருசா எடுத்துக்கல. கட் பண்ணா தன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனி வருவான்றதுக்காக கேட்டு பக்கமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்ரீனி வர மாதிரியே தெரியல. இதனால கிளம்பி வீட்டுக்கு போக ஸ்ரீனி பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பயங்கர கடுப்பாக்குறாங்க. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ ஏன் வரல, நான் கொடுத்த டேப்ப கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நீ நானும் பேசிக்கிட்டு இருந்ததை பிரின்சிபல் பார்த்தாங்க, தப்பா நினைச்சிட்டாங்க, நீ அதனால வரமாட்டியோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அண்ட் உன்னோட கேசட்டையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, உன் அம்மா கிட்ட நான் பிஸியா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கடுப்போட உச்ச கட்டத்துக்கே போயிட்டுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நின்னுக்கிட்டே இருக்க ஸ்ரீனி பாத்தீங்கன்னா மன்னிப்பு
கேக்குறாரு. கண்டிப்பா நான் நைட்டு கேக்குறேன். உன்னோட அம்மா கிட்ட பேசுற அப்படின்றதால நீ கோவப்படுறேன்னு தெரியுது. அவங்கள பகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியாது இல்லையா? இது உனக்கு புரியும் நினைக்கிற அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு நைட்டு மீரா டெரஸ் மேல ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக கரெக்டா பிளான் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கும்போது கேக் எல்லாத்தையும் வெட்டிட்டு மீராவோட அம்மா இருக்காங்க இல்லையா, 2 பேரும் தனித்தனி பெட்ல படுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதனால மீராக்கு பாத்தீங்கன்னா கடுப்பாகுது. நான் என்னோட பெட்லயே படுத்துக்கிறேன், அவ வெளியவே படுத்துக்கிட்டோம், நாங்க 5 மணிக்கு எழுந்து படிக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல வந்தவனை வெளியே படுக்க வைக்கிறதா, நீ வாப்பா என்னோட பெட்லயே படுத்துக்கோ, அது 5 மணிக்கு நீங்க படிக்கும் போது என்ன எழுப்புங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீராக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னால முடியாது, நீங்க உங்களோட ரூமுக்கு போய் படுங்க, அவன் இங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்க எதுவுமே பலிக்கிற மாதிரி தெரியல. அவரோட அம்மாவை தாண்டி உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றதுதான் நீ கேட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி சீனிய பாத்தீங்கன்னா தன்னோட ரூம்லயே படுக்க வச்சிடுறாங்க. மீராவை அவங்களோட ரூமுக்குள்ள போக வச்சுட்டு வெளியில தாப்பால் போட்டுடுறாங்க. உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எழுப்பு, 5 மணிக்கு நான் வந்து கதவை திறக்கிறேன், இதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, தூக்கமே இல்லை. எப்படா 5 மணி ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்து 5 மணி ஆனதும் கதவை தட்டிக்கிட்டே இருக்க அம்மா திறக்கிறாங்க. வேக வேகமா போய் சீனியை எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண எழுந்துக்கிறதா தெரியல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுந்துக்கிறேன்னு சொல்ல இவங்க படிக்கிற மாதிரி தெரியல, உள்ள போய் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அரை மணி நேரம் வந்து கழிச்சு எழுப்ப இப்போ எழுந்துக்கிறதா தெரியல. இப்படி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை நான் எழுப்புறதே வேலையை வச்சிருக்க முடியாது, எனக்கு படிப்பு டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் எழுந்துக்கிறியா சீனி அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷன் ரொம்ப டயர்ட்ல இருக்காப்ல, எழுந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி படுக்க பக்கத்துல இருக்க இவங்களோட அம்மாவும் அவன் தான் தூங்குறான்ல, தூங்கட்டும் விட அப்படின்ற மாதிரி விட்டு தள்ளிட இவங்க போட்டு வச்ச பிளான் எல்லாம் நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்துல செட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்க சீனி எழுந்து வந்து என்ன மன்னிச்சிரு, நைட்டு ஃபுல்லா உன் அம்மா பேசிக்கிட்டே இருந்ததால நான் தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் எழுந்துக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு பாக்குறாரு, கெஞ்சி பாக்குறாரு. ஒரு வழியா அவங்க தன்னோட கோபத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி வர மாதிரி காமிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ண ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தேவையான ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா உடலுறவுல ஈடுபடுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இவன் தன்னோட அம்மா கிட்ட நெருங்கிட்டு இருக்கா அப்படின்றத உணர்ந்து இவங்க இப்படி ஒரு முறையை கையாளுறாங்க அப்படின்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா லிட்டரலி படிப்பை ஒரு மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 100க்கு 90 மார்க் வாங்கிட்டு இருந்த இவங்க 80 85 அப்படின்ற மாதிரி குறைஞ்சு போறாங்க. பசங்க எல்லாருமே இவங்க தான் அந்த போட்டோ எடுத்ததை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இவங்க பிரின்சிபல் கெட்ட போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க அம்மா வராங்க, உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்குறாங்க. தன்னோட அம்மாவுக்கும் இவங்களுக்கு இடைவெளி அதிகமாயிடுச்சு இல்லையா, முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப அவங்க எதுவுமே பேசாம கிளம்பிட்டுறாங்க. காட் பண்ணா டீச்சர்ஸ் டேக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்தந்த டீச்சர்ஸ் போலவே ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க பிரின்சிபல் மாறி பிரின்சிபல் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க இவங்களால சஃபர் ஆன அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ யார் என்ன அப்படின்றது தெரியும், அந்த ஃபாரின்ல இருந்து வந்தவங்க கூட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது தெரியும், கொஞ்சம் நிக்கிறியா, உன் கூட பேச வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ராக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. டெரஸ் மேல போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண டெரஸ் பூட்டி இருக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியாம நின்னுகிட்டே இருக்கும்போது ஸ்ரீனி அங்க வரான். நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன், யாரும் உன்னை ஃபாலோ பண்ணல, டெரஸ் மேல போகணும் அப்படின்னா அதுக்கு சாவி வேணும் இல்லையா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட போறான். பயங்கர சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கு. இதை பாக்குறாங்க, இவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. கையில சாவியோட அவன் நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த ராக் பண்ற டீம் விடுறதா தெரியல, இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்க வெளியில இருக்க எல்லாருமே இவங்கள வாய்க்கு வந்து எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒழுங்காடி அப்படின்ற மாதிரி பயங்கர கூச்சலிட்டுக்கிட்டே இருக்க. இவங்க அம்மாக்கு போன் அடிக்கிறாங்க. பிரின்சிபலும் அவங்க வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ரீனி கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இதனால இவங்களை ஒரு மாதிரி கீழ்த்தரமா பாத்துக்கிட்டே இருக்கு. தன்னோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற அதே சமயத்துல பிரின்சிபலும் இது அந்த பசங்க மாட்டி விட்டாங்க அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணல, ஸ்ரீனிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு போல, அதுக்கு
அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா சொல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும், என் கூடயே அவனாலதான் பேசுவான், 2 பேரும் பேசுறாங்க அப்படின்றதுனால இது தப்பான ரிலேஷன்ஷிப் ஆயிடாது இல்ல அப்படின்னு மாதிரி அவங்கள மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசிட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து வண்டியில போய்கிட்டே இருக்கு. அம்மா கூட பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நெருக்கமாகறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்களோட வீட்டுக்கு ஸ்ரீனி இருக்கா இல்லையா, அவன் வரான். நேத்து நான் அந்த சாவி எடுத்துக்கிட்டு டெரஸ்க்கு போனேன், நீ வருவேன்னு நினைச்சேன், வரவே இல்லை. இப்ப எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களோட முகமே பாத்தீங்கன்னா இவரை பார்த்ததும் மாற ஆரம்பிச்சது. ஏன்னா உதவி அப்படின்னு மாதிரி ஒண்ணு தேவைப்படுறப்ப இவர் இல்ல, எங்க போனார் அப்படின்ற மாதிரி தெரியல. நம்ம வெறுத்தோதுக்குன்னு தன்னோட அம்மா தான் தன்னை காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால அவர் கிட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒண்ணு தன்னோட அம்மா கிட்ட எதுக்காக இவ்வளவு க்ளோஸா இருக்கு அப்படின்றது. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, உன்னோட அம்மா கூட க்ளோஸா இருந்தா தானே நான் உன் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பழக முடியும், அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. சோ என்னோட அம்மாவை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதானே சொல்ல வரேன்னு கேட்க பதில் இல்ல, அமைதியா நிக்கிறேன். சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களும் பாத்தீங்கன்னா அவர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட எதிர்பார்க்கிற மாதிரி தெரியல, இவங்களும் பேசுறதா தெரியல. அவர் நான் நெக்ஸ்ட் வீக் உன்னை வந்து சந்திக்குவான்னு கேட்க அமைதியா இருக்காங்க. சோ புரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனும் அப்படியே கிளம்ப. கட் பண்ணி அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் தனியா நின்று ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல அம்மா வராங்க. அம்மாவை பார்த்துதான், அம்மா உங்களுக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விடுவா அப்படின்ற மாதிரி தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அம்மா கிட்ட இருந்து நம்ம விலகணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தோம், அந்த தப்பாவும் நினைக்கவும் செஞ்சோம். ஆனா அம்மா இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு தான் பொண்ணுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நின்று பேசினாங்க இல்லையா. அந்த ஒரு நிகழ்வு போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.